ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மினி மெட்டீரியல் நல்லா இருக்குது. நிறைய மினி மெட்டீரியல் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்டோட மினி மெட்டீரியல் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக ஒரு தம்பி எனக்கு அனுப்பிச்சது வாட்ஸ்அப்பில், சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். வேதி பூங்கா அப்படி இப்படின்ட்டு நிறைய இருந்தது. பட் திஸ் இஸ் சூப்பர். பாருங்கள், ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் அப்படிங்கிறது என்ன வேணுமோ அது மட்டும் எழுதிட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் ஓர் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், அவ்வளோதான். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. சரிங்களா? இதில் பாருங்கள், ஜோன் ரிஃபைனிங் கூட எவ்வளோ ஒரு கனக்கச்சிதமாக என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எலிமெண்ட் டயக்ராம், அந்த புக் பேக் கொஸ்டின்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. அன்றைக்கி எக்ஸ்ட்ராவும் இருக்குது. எக்ஸ்ட்ரா படிக்கணுமாங்க சார் அப்படின்னு கேட்டப்போ யூஸ் ஆஃப் காப்பரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது சார், எக்ஸ்ட்ரா படிக்கணுமான்னு கேட்டால் நான் எக்ஸ்ட்ராலே உங்களுக்கு வந்து புக்கின் நான் புக்கின் கொடுத்துருக்கேன். கிராவிடேஷன் செப்பரேஷன் மெத்தட், வேனார்கல் மெத்தட்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு நான் கொடுத்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராவில் படித்தா போதும். புக் பேக்லேயும் அப்படி தான், நான் கொடுத்த கொஷின்ஸ் மட்டும் இதில் படித்தா போதும். ஏன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் இதெல்லாம் பாருங்கள், என்ன வேணுமோ அது கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ளோத்திங் ஏஜென்ட், பைன் ஆயில் டயக்ராம், கலெக்டர், அவ்வளோதான். டிப்ரெஸிங் ஏஜென்ட் என்ன சல்ஃபைடு ஒரு எப்படி எது மிக்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கலெக்டர்னா என்ன. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதினாலே போதும். பார்த்தீங்களா, எலக்ட்ரோமேட்டிக் செப்பரேஷன், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தேன். அந்த பிடிஎஃப் இப்போதைக்கு படிங்கன்னு சொன்னேன். ஒரிஜினாலிட்டியாக நான் இன்னும் வந்து 70 எடுக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் படிக்க போடலை. நான் போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது செகண்ட் யூனிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், கொலாய்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். அதான் சூப்பராக கொடுத்துருக்கேன். 10th லெசன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாமில் கீ ஆன்சர் வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், எக்ஸ்பிளைன் டாலரன்ஸ் ரீஜன் டெஸ்ட்டு, என்ன வேணுமோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பென்சால்டெய்டு, அப்புறம் வாட் ஆர் தி அமோனியா ரியாக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் எல்லாமே படிக்க வேண்டாம். சரிங்களா? நீங்கள் வந்து நான் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் படித்தா போதும். உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன் ரியாக்ஷன், கிளமென்சன் ரிடக்ஷன், கிளைசன் ஷிமுடிட்டு, பென்சாயின் கண்டென்சேஷன் எல்லாமே புக்கில் இருக்குது. அப்படியே ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதுதான் அங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபார்மே மென்ஷன் தி யூசஸ். பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 தடவை கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. கெட்டர்மென்ட் கொச்சி, எட்டாட் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு எல்லாமே நேம் ரியாக்ஷன் லைனாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து இது கோ த்ரூ பண்ணுங்கள். லாஸ்ட் லெசனில் புக் பேக் பக்காவாக இருக்குது. ஸோ மினி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க பாருங்கள், மினி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ இதிலே நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். டேரெக்டாகவே நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் கோ த்ரூ பண்ணலாம். தமிழ் மீடியம் கேட்பீங்க, தமிழ் மீடியமும் இருக்குது, நான் காட்டுறேன். தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சக்ஸஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. மினி மெட்டீரியல் அதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதில் இருக்க பாயிண்ட்டே கம்மி பண்ணி எழுதிடாதீங்க. சரிங்களா? பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களே கீ ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 15 பாடத்துக்கு இருக்குது. பாருங்கள், கனிமம் மற்றும் தாது. ஸோ என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. தூய உலோகங்களை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிவுகள் யாவை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வேணுமோ அது மட்டும் எழுதினா போதும். ஸோ அது மட்டும் எழுதினா போதும் தமிழ் மீடியத்துக்கு. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. ஸோ 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் தந்துடுறேன். சரிங்களா? எனிவே கெமிஸ்ட்ரிக்கு மினி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இது வந்து கீ ஆன்சரோட தான். அப்போ நீங்கள் வந்து இதில் 4 பாயிண்ட் இருக்குன்னா 4 பாயிண்ட்டுமே படிக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, மித்தபடி எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கொஷின்ஸ் படிக்கணுமான்னு கேட்டால் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் எல்லா லெசன்லையும் கோ த்ரூ பண்ணாலே போதுமானது. எடுத்தாலே 70க்கு 70 எடுத்தாலும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தனியாக நான் போட்டுறேன். அண்ட் ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டினுக்கும் தனி பிடிஎஃப் நான் தந்துடுறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.